ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டேவை நான் எப்பயும் போல் ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், ஜெஸ்விகாவுக்கு கம்மிங் டியூஸ்டே பர்த்டே வருது. கண்டிப்பாக எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முருகருக்கு ரொம்பவே உகந்த நாளாகிய தைப்பூசத்தன்னு எடுத்த வீடியோ தான். இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விளாகாக ஷூட் பண்ணியிருக்கேன். என்னுடைய டே 4 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது ரிலாக்ஸாக உட்காந்து நோட் பண்ணி பாருங்கள். நேற்று போலவே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நிலைவாசல் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா குலதெய்வம் வாசலில் குடியிருப்பாங்க. ஸோ மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மஞ்சளை கரைச்சிட்டேன். மஞ்சள் கரைக்கும் போது கொஞ்சோண்டு ஜவ்வாதி பவுடர், கற்பூரம், சந்தனம் இந்த மாதிரி வாசனையாக இருக்கிறதெல்லாம் நம்ம கரைச்சி வைக்கும் போது வாசனை வரும்போது ஒரு மாதிரி மைல்டாக ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால நான் கரைச்சி வைப்பேன். ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாசலில் எப்பயுமே பூ வச்சிருவேன். ஸோ இன்னைக்கு என்கிட்ட எலுமிச்சை பழம் இல்லாததுனால நான் வைக்கல. எலுமிச்சை பழம் இருந்திருந்தா ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி நிலைவாசலில் வச்சிருந்திருப்பேன். எலுமிச்சை பழம் இல்லாததுனால நான் பூ மட்டும் வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு சின்னதாக வாசலில் கோலம் போட்டிருந்தேன். இந்த தைப்பூசம் முருகருக்கு உகந்த நாளாகிய செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால ரொம்பவே ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நானுமே விரதத்தில் தான் இருக்க போகிறேன். அதாவது காலையில் மட்டும் சாப்பிடாம முருகரை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் என்னுடைய விரதத்தை முடிக்க போகிறேன். இன்னும் முக்கியமான விஷயம், நிறைய பேர் 48 நாள், 21 நாள், 11 நாள், 5 நாள், 3 நாள் இந்த மாதிரி விரதத்துலலாம் இருப்பாங்க. நானுமே முருகரை நினச்சி 11 நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். பட் சுச்சுவேஷனால என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. பரவாயில்ல, ஒரு நாள் விரதம் இருந்தால் கூட அவரை நினச்சி நம்ம வழிபாடு பட்டங்கன்னா கண்டிப்பாக முருகான்னு கூப்பிட்டா கண்டிப்பாக ஓடி வந்துருவாரு. தைப்பூசமாகிய இன்னைக்கு யாரெல்லாம் விரதத்தில் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நேற்று நைட்டே கொஞ்சம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக என்கிட்ட வந்து பேசினாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சில பேர் கேட்டிருந்தீங்க, பாப்பாவை வச்சுட்டு எப்படி தனியாக மெயின்டைன் பண்ணுறீங்க, நீங்களே எப்படி தனியாக ஷூட் பண்ணுறீங்க, நீங்களே எடிட் பண்ணுறீங்களா, நீங்களே வாய்ஸ் நோட் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஆன்சர் தான் இது. கண்டிப்பாக நானே தான் ஷூட் பண்ணுறேன், நானே தான் எடிட்டும் பண்ணுறேன், நானே தான் வாய்ஸ் நோட்டும் கொடுக்குறேன். நம்மளால் முடியும்னு நினச்சி ஒரு விஷயத்த செஞ்சாக்கா கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து எதுவுமே இஷ்யூ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் சும்மா தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணட்டான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்டேன். உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற யாருக்கிட்டமே கேட்கல. ஸோ எந்த விஷயமும் நம்ம தப்பாக போட போகிறதில்ல. நம்மளை யார் எது சொன்னாலையும் நல்லதை மட்டும் சொல்லிட்டு நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நேற்றே பூஜை சாமானெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். என்கிட்ட வந்து முக்கியமான பூஜை திங்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நிறைய திங்ஸ் வச்செல்லாம் என்னால் சாமி கும்பிட முடியாது. அதனால முக்கியமான திங்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பேன். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவில் சென்டரில் குங்குமம் வச்சிருப்பேன், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம், முருகருக்கு சிவப்பு கலர் பூனா ரொம்ப பிடிக்குமா. ஸோ இங்கே வந்து சிவப்பு கலர் பூ கிடைக்கல. ஸோ அதனால ரெட் கலரில் நான் வந்து குங்குமம் வச்சு வழிபட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வெத்தலை தீபம் போட்டிருக்கேன். முருகரை முன்னாடி நிற்க வச்சுட்டு முருகருக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பித்தளை தட்டை வச்சு 6 வெத்தலை எடுத்துக்கினேன். அதில் இருக்கிற காம்பை மட்டும் தனியாக கிள்ளி வச்சுக்கினேன். 6 வெத்தலையுமே வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கினேன். இந்த வெத்தலை தீபம் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம கண்டினியூவாக செஞ்சுட்டு வரும்போது நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தட்டு மேலே 6 வெத்தலையுமே ரவுண்டாக அடிக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்த தீப விளக்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெத்தலைக்கு நடுவில் வந்து விளக்க வச்சுட்டேன். இந்த வெத்தலை தீபம் ஏற்றும் போது நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே விசேஷம். ஸோ இன்னைக்கு நான் நெய் தீபம் தான் ஏற்றிருந்தேன். சிவப்பு கலர் பூ வந்து முருகருக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு செம்பருத்தி பூ சிவப்பு கலர் கிடைச்சிச்சு. ஸோ அதனால நான் வந்து வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்காக யூஸ் பண்ணிக்கினேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வெத்தலையோட காம்பெல்லாம் கீழே போடாமல் அந்த வெத்தலை தீபம் ஏற்றும் போது நெய்யிலே போட்டணும் அந்த 6 காம்பையும். நம்மளுடைய பிரார்த்தனையும் முருகர்கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு நல்லபடியாக வெத்தலை தீபம் ஏற்றி முடிச்சிட்டேன். பூ கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாமே கட்டி வச்சுட்டு ஜெஸ்விகப்பா ஆஃபீஸ் போகணும். ஸோ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். செந்தாமரை சிந்தேன் மழை இன்னாவினியே தேவி ராஜராஜ சோழன் இணையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் இணையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல்
பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஜெஸ்விக் அப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே சட்னி செஞ்சு அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஜெஸ்விகாக்கும் ஊட்டி விட்டுட்டேன். ஜெஸ்விகாக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் செய்யவே வந்தேன். அவள் முழிச்சிட்டு இருக்கும் போது எந்த வேலையுமே செய்யவும் மாட்டேன். இங்கே வந்து விளையாடுறதுக்கோ பார்த்துக்கிறதுக்கோ யாருமே இல்லை. ஸோ தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. ஸோ அதனால் நானும் அவள் கூட சேர்ந்து விளையாடிட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன். இதுவே ஜெஸ்விகா தூங்கிட்டு இருக்கும் போது செஞ்சேன்னா அவள் தூங்கிட்டு இருக்கா, நாமளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு என் வேலையை பண்ணிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு பருப்பு சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு போட்டு வச்சுட்டேன். பருப்பு விசில் வந்த உடனே எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் ரைஸ் ஒரு பக்கம் பாவேசம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சைட் பை சைட் சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சுட்டேன். அப்புறம் பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். வடைக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பருப்பு சாம்பாருக்கு என்கிட்ட என்ன காய் இருக்கோ அது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இது வரைக்கும் நான் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணது கிடையாது. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் வந்து லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எப்பயுமே உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். சாதம் ரெடி ஆகிடுச்சு, பாவேசமும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாம்பார் தாளித்து விட்டுட்டு ரசம் தான் வைக்க போகிறேன். ஒரு சில பேர் வந்து விளக்கேற்றும் போது விளக்கில் திரியை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வழிபடுறது தான் நல்ல வழிபாடு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டு வழிபடுறாங்க. இதை ஏன் வழிபடுறாங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டு வழிபட்டு அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுனால ஸோ எல்லாருமே நம்மளுடைய பிரார்த்தனையும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா பார்த்து வழிபட்டது தான் இந்த வெத்தலை தீபம். இந்த வெத்தலை தீபம் போட்டு வழிபடுறவங்களுக்கு நிறைய பேருடைய வேண்டுதல் வந்து நிறைவேறி இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே இப்போ வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. பருப்பு சாம்பாரில் மாங்காய் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே வாசமாக இருந்துச்சு. சாமிக்கெல்லாம் செய்யும் போது சாப்பிட்டு பார்க்காம செய்வோம். அப்போ வந்து சாப்பாடு எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும். சும்மா இருக்கும் போது பார்த்து சாப்பிட்டு செஞ்சால் கூட உப்பு காரம் ஏதாச்சும் அதிகமாக போட்டு மிஸ்டேக் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வடை செய்கிறதுக்காக பானால எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். சைட் பை சைட் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே சிங்கில் போட்டுட்டு ப்ராப்பராக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஜெஸ்விகாவும் இழந்துட்டாங்க. ஸோ அவளுக்கும் குளிப்பாட்டி ரெடி பண்ணி விட்டுட்டேன். உயிரை துறந்து வரும் நீதான் என்னை எழுத்து, நான் போடும் கையெழுத்து அன்பே. ஜெஸ்விக் அப்பாவும் வந்துட்டாங்க. இலை போட்டு சாமிக்கு என்னென்ன படையெல்லாம் செஞ்சேன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வடை, பாவேசம், பொரியல், சாதம், சாம்பார், ரசம் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஜெஸ்விக் அப்பா வந்து எனக்கு நீர் விளவனாங்க. ஸோ அவங்க காலில் விழுந்து நான் பிரசாதத்தை வாங்கி என்னுடைய விரதத்தை நான் முடிச்சுக்கினேன். நான் வந்து ஜெஸ்விக் அப்பா காலில் விழுந்து நீர் வாங்கினதை பார்த்து அவங்க காலை ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜெஸ்விகா போயிட்டு தொடச்சி விட்டுட்டு இருந்தா. ஸோ அவளுக்கும் நீர்லாம் விளைவிட்டு நானும் ஜெஸ்விகாவும் சாமிக்கு படையல் போட்ட இலையில சாப்பிட்டு ஜெஸ்விக் அப்பா சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும்.